அலாஸ்காவில் ரஷ்ய அதிபர் புட்டினுக்கும் அமெரிக்க குடியரசுத் தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கும் இடையே நடந்த மீட்டிங்கை பத்தி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு. இந்த அலாஸ்கா அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய 49வது மாநிலம். இது 1912 இந்த அலாஸ்கா இடத்தை ரஷ்யாட்ட இருந்து வாங்கிட்டாங்க அமெரிக்கா. ஒரிஜினலா ஜார் மன்னர் இருந்தப்போ இது ரஷ்யாவை சேர்ந்துச்சு. அந்த சமயத்துல ஒரு அக்ரிமெண்ட்ல இங்க வந்தது. அப்புறம் 49வது ஸ்டேட்டா 1959 ஜாயின் பண்ணிருக்கு. இப்போ அந்த மாநிலத்தை ஆட்சி செய்யறது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய பார்ட்டி, ரிபப்ளிகன் பார்ட்டி தான். அலாஸ்கா தான் அமெரிக்காவிலேயே மிக அதிகமான பரப்பளவு உள்ள மாநிலம் பை ஏரியா. இதான் பிக்கஸ்ட் ஸ்டேட் இன் யுஎஸ்ஏ. இங்க எதுக்காக இந்த மீட்டிங்கை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தேர்வு செய்தார்கள் அப்படின்னா, ஒன்னு ரஷ்யாவுக்கு பக்கத்துல இருக்கு. அடுத்து ஏற்கனவே இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் புட்டினுக்கு அகேன்ஸ்டா வாரண்ட்டை போட்டிருக்காங்க. ஆனா அமெரிக்கா அதனுடைய உறுப்பினர் இல்லாதனால அந்த கோர்ட்டினுடைய தீர்ப்பை அமல்படுத்த தேவையில்லை. அதனாலதான் இந்த அலாஸ்கா அப்படிங்கிற ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்தார்கள். இங்க அமெரிக்காவினுடைய ராணுவ தளம் இருக்கிறது. அதனாலதான் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டன்ட் பிளேஸ். அதே மாதிரி செக்யூரிட்டி பர்பஸ்க்காகவும் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்தார்கள். ஏர்ஃபோர்ஸ் ஒன் எப்படி அமெரிக்கன் பிரசிடென்ட் வச்சிருக்காரோ அது மாதிரி விளாடிமிர் புட்டினும் அவருக்குன்னு ஒரு தனி விமானம் இருக்கு. அதை ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோல பார்த்திருந்தோம். அந்த தனி விமானத்துல இறங்குறாரு. இறங்கின உடனே அவருக்கு ரெட் கார்பெட் போட்டிருக்கு. அதான் சிவப்பு கம்பள வரவேற்புன்னு சொல்ல முடியாது, ரெட் கார்பெட் வெல்கம் பண்றாங்க. அப்புறம் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கை கொடுத்து அவரை ரிசீவ் பண்றாரு. ரிசீவ் பண்ணிட்டு தன்னுடைய கார்லேயே விளாடிமிர் புட்டினை ஏற சொல்றாரு. 2 பேரும் ஏறி பேசிட்டு வர்றாங்க. வந்த உடனே அடுத்து மீட்டிங் ஹால் போறாங்க. மீட்டிங் ஹால் போன உடனே ஒரு லெட்டரை ஹேண்ட் ஓவர் பண்றார். டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ரஷ்ய அதிபர் புட்டினிடம் ஒரு கடிதத்தை கையில கொடுக்கிறார். அந்த கடிதம் என்ன கடிதம்? ஃபர்ஸ்ட் லேடி ஆஃப் அமெரிக்கா, அவங்க யாருன்னா திரு டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய மனைவி மெலானியா ட்ரம்ப் அவர்கள் புட்டினுக்கு எழுதிய கடிதத்தை கொடுக்கிறார்கள். அதுல என்ன எழுதியிருக்காங்கன்னா, டியர் புட்டின், அன்பார்ந்த புட்டின் அவர்களே, நீங்கள் அமெரிக்காவிற்கு வருவதை நான் வரவேற்கின்றேன். உங்களுக்கு தெரியும், உக்ரைன் நாட்டில் பெண்கள், குழந்தைகள், பெரியவர்கள், அப்பாவி பொதுமக்கள் எல்லாம் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த போர் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். இதனுடைய பொருளை நீங்கள் புரிந்திருப்பீர்கள். எனவே இந்த போரை நிறுத்தி பொதுமக்களுடைய உயிரை காக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் எழுதியிருந்தாங்க. அதனுடைய முக்கிய சாராம்சம் நான் சொன்னதுதான். இதைத்தான் முதல்ல கொடுத்தாரு. அதை அவர் பிரித்து பார்க்குறாரு. பிரித்து பார்த்த உடனே ஓரளவுக்கு அவரால் படிக்க முடியும். அவரால் இங்கிலீஷ்லாம் படிக்க முடியாது. அதனால் அவர் டிரான்ஸ்லேட்டர் கொடுத்துட்டாரு. அவர் உடனே என்ன கண்டென்ட் அப்படிங்கிறத முழுசாக சொல்லிட்டாரு புட்டினுக்கு. அடுத்து பேச்சுவார்த்தை தொடங்குது. முதல்ல என்ன சொன்னாங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப்பும் புட்டினும் முதல்ல 1 மணி நேரம் தனியாக சந்திச்சு பேசுவாங்க. அதாவது 1-to-1 மீட்டிங் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த மீட்டிங் நடக்கிறதுக்கு முதல் நாள் வெள்ளை மாளிகையிலிருந்து ஒரு அறிவிப்பு வருது. 1-to-1 மீட்டிங் கேன்சல் பண்ணிட்டோம். அதற்கு பதிலாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடன் 3 அதிகாரிகளும் கலந்து கொள்வார்கள் அப்படின்ட்டு. அது யாருன்னா, செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்ஸ் மார்க் ரூபியோ, பீட் ஹெக்ஸத் டிஃபென்ஸ் செக்ரட்டரி, விட்காஃப் அவர் ஸ்பெஷல் என்வாய் தூதுவர். இந்த 3 பேரும் புட்டினோட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. புட்டினோட வந்தது யாருன்னா, லவ்ரவ் வர்றாரு, அவருடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர், மற்றும் ஒரு சில அதிகாரிகள் அங்கே கலந்து கொள்றாங்க. இந்த பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் நடந்துச்சு. இந்த 3 மணி நேரம் நடந்த பின்பு எந்த ஒரு முடிவுக்கும் வரல. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னார்னா, இந்த பேச்சுவார்த்தை மிகவும் வெற்றிகரமாக முடிந்தது அப்படின்னு சொன்னாரு. இன்னொரு பாயிண்ட் சொன்னாரு. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சீஸ்ஃபயர் வேணும்னு அதுவரைன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனால் இந்த சந்திப்பிற்கு பிறகு அவர் என்ன சொன்னார்னா, சீஸ்ஃபயர் தேவையில்லை, நிரந்தர அமைதி ஏற்பட வேண்டும், ஒன் டைம் செட்டில்மெண்ட், பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆஃப் பீஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்புறம் அடுத்த நாள்ல ஜெலன்ஸ்கி வெள்ளை மாளிகைக்கு வரவழைக்கப்பட்டார். அவர் மட்டுமல்ல, யூரோப்பில் இருந்த அனைத்து முக்கிய தலைவர்களும் ஜெலன்ஸ்கியோட வந்துட்டாங்க. பிரான்ஸ் அதிபர் மேக்ரான், அதே மாதிரி ஜெர்மன் சான்சலர், யூகே பிரைம் மினிஸ்டர், டென்மார்க்கினுடைய பிரைம் மினிஸ்டர், இட்டாலியினுடைய பிரைம் மினிஸ்டர், இவங்க எல்லாருமே குரூப்பா வந்தாங்க. எதுக்குன்னா, உக்ரைன் இல்லாமல் எந்த விதமான ஒரு அமைதி ஒப்பந்தமும் இவர்களை கலந்து ஆலோசிக்காமல் ஏற்படக்கூடாது. யூரோப்பிய நாடுகளையும் கலந்து ஆலோசிக்க வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுடைய கோரிக்கை. லாஸ்ட் டைம் உங்களுக்கு எல்லாமே தெரியும், ஜெலன்ஸ்கி வந்தப்போ ஒயிட் ஹவுஸ் மீட்டிங்ல ஜேடி வேன்ஸ், ஜெலன்ஸ்கி, திரு டொனால்ட் ட்ரம்ப், இவங்க 3 பேருக்குமே ஒரு வாக்குவாதம் வந்துச்சு. ஒரு மாதிரி சீனே சரியில்லாத ஒரு நிலைமை இருந்துச்சு. அதனால உடனடியாக அவர் வெள்ளை மாளிகையிலிருந்து வெளியேறி விட்டார். அப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெஸ் அவர் போட்டிருந்தது, ஒரு டிஷர்ட் போட்டுருப்பாரு, ஒரு காலர்லெஸ் டிஷர்ட், ஒரு பேண்ட். எதனாலன்னா, இந்த அமைதி ஏற்படாத வரையில் நான் ஒரு சாதாரண உடை தான் அணிஞ்சிட்டு வருவேன் அப்படிங்கிறது அவருடைய பாலிசியாக இருந்துச்சு. இந்த தடவை ஒரு சிறிய விதிவிலக்கு என்னன்னா, அவர் ஒரு ஃபுல் ஹேண்ட் ஷர்ட், ஒரு நெக் காலர் வச்சது போட்டுட்டு வந்தாரு. போன தடவை நீங்க தேங்க்ஸே சொல்லல அப்படின்னு சொல்லி ஜேடி வேன்ஸ் வைஸ் பிரசிடென்ட் சொன்னதுனால இந்த தடவை பேச்சு ஆரம்பிச்ச ஒரு நிமிஷத்துக்குள்ள ஒரு 4-5 தடவை வி தேங்க் அமெரிக்கா, வி தேங்க் பிரசிடென்ட் ட்ரம்ப், வி தேங்க் தி அமெரிக்கன் பீப்புள், தி செனட் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி
திரும்ப திரும்ப சொன்னாரு. அடுத்து வந்து யூரோப்பிய நாட்டு தலைவர்கள் ஜெலன்ஸ்கி, டொனால்ட் ட்ரம்ப் இவர்கள் எல்லாமே ஒட்டுமொத்தமா பேசி ஒரு செக்யூரிட்டி கேரண்டி நிச்சயமா வந்து உக்ரைனுக்கு கொடுப்போம், ஒரு தீர்வு வர்றப்போ அதனுடைய பாதுகாப்பு உறுதி மீண்டும் ரஷ்யா தாக்காமல் இருப்பதற்கு ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகள் பல நாடுகள் அடங்கிய படை அங்கு வைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. முழுவதுமாக அந்த எந்த விதமான ஒரு முடிவும் அந்த கூட்டத்தில் ஏற்படவில்லை. இது ஒரு பக்கம் இப்படியே போயிட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நேத்து வந்து இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் அமைதி ஏற்பட வேண்டும், நிரந்தர ஒப்பந்தம் ஏற்பட வேண்டும் அப்படின்லாம் பேசிட்டு இருக்கிற சமயத்துல இதுவரையிலும் சந்திக்காத மிகப்பெரிய தாக்குதலை உக்ரைன் நாடு நேற்று சந்தித்திருக்கிறது. கிட்டத்தட்ட 1000ற்கு மேற்பட்ட ட்ரோன்ஸ், மிசைல்ஸ், பேலிஸ்டிக் மிசைல்ஸ் இது போன்ற ஆயுதங்களை கொண்டு தாக்கி இருக்கின்றார்கள். அதுல நிறைய பேர் இறந்து போயிருக்கிறார்கள். நிறைய ஃபேக்டரிஸ் எல்லாம் டேமேஜ் ஆயிருக்கு. குறிப்பிடும்படியாக சொல்ல வேண்டுமானால் அமெரிக்காவோட கூட்டணி சேர்ந்து ஏற்படுத்திய ஒரு கூட்டு தொழிற்சாலை அதுவும் தாக்கப்பட்டிருப்பதாக ஜெலன்ஸ்கி சொல்லியிருக்கார். இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இந்த அலாஸ்கால வந்து இன்ட்ரெஸ்டிங் ஒரு மேட்டர் ஒன்று வந்துச்சு. இப்போ புட்டின் இறங்கும் உடனே அந்த சிவப்பு கம்பளத்துக்கு 2 பக்கமும் பாத்தீங்கன்னா F-35 போர் விமானங்கள் அப்படியே நிறுத்தப்பட்டிருந்தன. அப்போ வந்து வான்வெளியில V2 பாம்பர் அப்படியே வந்து ரெக்கி அப்படின்னு சொல்லுவாங்க, என்னன்னா அப்படியே பறந்துட்டு அப்படியே பாதுகாப்பு சம்பந்தமாக அப்படியே அந்த ஒரு சர்வைலன்ஸ் மேல வந்து அப்படியே பறந்துகிட்டே இருந்துச்சு. புட்டினோட நிறைய செக்யூரிட்டி பர்சனல் எல்லாம் வந்திருந்தாங்க. அந்த செக்யூரிட்டி பர்சனல், அதாவது பாதுகாப்பு பிரிவில் இருந்த அதிகாரிகள் என்ன வந்தாங்கன்னா ஒரு பெரிய சூட்கேஸ் கொண்டு வந்தாங்க. அதுல வந்து நிறைய பேக்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்துட்டு போய் என்ன பண்ணாங்கன்னா இந்த 3 மணி நேரத்துல புட்டின் டாய்லெட்டை யூஸ் பண்ணப்போ அங்கிருந்த யூரின், அவர் வந்து டாய்லெட் போயிருந்தா எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி அதுல பேக் பண்ணி அந்த சூட்கேஸ்ல எடுத்துட்டு போயிட்டாங்க. இதுக்கு பேர் தான் பூப் சூட்கேஸ். பூப் அப்படின்னு சொல்லுவாங்க குலைக்கேலா, அதாவது அந்த மலத்தை வந்து பூப் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது ஸ்டூல், STOOL ஸ்டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சாதாரணமாக ஸ்டூல் வச்சிருக்கோம் இல்லையா, அந்த அது மாதிரி தான் இது. ஸ்டூலுக்கு இன்னொரு அர்த்தம் வந்து இந்த இயற்கை கழிவு மலம். அடுத்து இன்னொரு பேர் இருக்கு, ஃபீக்கல் மேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 1999 இருந்து புட்டினுடைய பாதுகாப்பு படையினர் இவர் எந்த நாட்டுக்கு போனாலும் ஒன்று வந்து மொபைல் டாய்லெட், அதாவது போர்ட்டபிள் டாய்லெட் ஒன்று கொண்டு போவாங்க. அந்த டாய்லெட் எடுத்துட்டு போயிட்டு அதைத்தான் வந்து புட்டின் யூஸ் பண்ணுவாரு. திரும்பவும் அந்த டாய்லெட்டை இவங்களே விமானத்தில் எடுத்துட்டு போயிடுவாங்க. போயிட்டு மாஸ்கோவில் போய் அதை கம்ப்ளீட்டா டாக்டர்ஸ் முன்னால வச்சு அதை டெஸ்ட்ராய் பண்ணி அதை வீடியோ பண்ணி ரெக்கார்டா வச்சிருவாங்க. இதுதான் ப்ரொசீஜர். இப்படி 99 இருந்து இதுவரையிலும் இந்த பூப் சூட்கேஸ் கலாச்சாரம் இருக்கு. இது எப்படி வந்ததுன்னு சொன்னா, முதல்ல வந்து ரஷ்யாவை ஸ்டாலின் ஆண்டு கொண்டிருந்த காலத்துல மாசேதின் அவர்களுடைய இந்த ஸ்டூல்ஸ் இதையெல்லாம் வச்சு எக்ஸாமின் பண்ணி இவருக்கு என்னென்ன நோய் இருக்கு, இவருடைய ஸ்டேட்டஸ் என்ன, ஹெல்த் ஸ்டேட்டஸ் என்ன கண்டுபிடிக்க அப்பொழுது முயற்சி செய்தார்கள். அப்ப அதெல்லாம் முதலாக இந்த பூப் சூட்கேஸ் கலாச்சாரம் உருவாக்கியது. ஆனால் 1999 இருந்து உலகத்திலேயே இந்த ஒரு பாதுகாப்பு அம்சத்தை ஏற்படுத்தியது ரஷ்ய அதிபர் திரு புட்டின் அவர்கள் தான். எதுக்காக அப்படின்னு சொன்னா, இந்த ஸ்டூல்ஸ் மூலமாக இப்ப அமெரிக்காவுக்கு போனார் இல்லையா, அங்க அமெரிக்காவுடைய CIA வந்து இந்த ஸ்டூல்ஸை எடுத்து அதை எக்ஸாமின் பண்ணி இவருக்கு என்னென்ன இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். நோய் ஏதாவது இருக்கா, இவருடைய உடல்நிலை எப்படிங்கிற ஒரு ஹெல்த் ஸ்டேட்டஸை அனலைஸ் பண்ண முடியும். அதுக்கு பேர் ஹெல்த் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தடுப்பதற்காக, ஏன்னா ஏற்கனவே வந்து ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்களுக்கு கேன்சர் இருக்கு, பார்க்கின்சன் டிசீஸ் இருக்கு, இப்படி எல்லாம் பல்வேறு விதமான யூகங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த சமயத்துல இவங்க இந்த ஸ்டூல்ஸை எடுத்து CIA எக்ஸாமின் பண்ணிட்டாங்கன்னா இவருக்கு என்ன நோய் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு தகுந்தாற்போர் இவர்களுடைய இந்த ஃபாரின் பாலிசி, இவரை அணுகும் விதம், இதையெல்லாம் மாற்றுகின்ற ஒரு நடைமுறை தான் ஹெல்த் இன்டெலிஜென்ஸ் மூலமாக செய்யப்படுவது. அதனாலதான் ரஷ்யன் அதிபர் ஏற்கனவே இவர் வந்து ஒரு உளவாளியாக இருந்ததனால் உளவாளிகள் என்ன செய்வார்கள் என்பது இவருக்கு தெரியும். பாம்பின் கால் பாம்பரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஸ்பை நோஸ் தி ஸ்பை. அதனாலதான் இவ்வளவு முன்னெச்சரிக்கைகள். உதாரணமா நம்ம வந்து நினைக்கலாம், இந்த ஸ்டூல்ஸ், இந்த மலத்திலிருந்து என்ன தெரிஞ்சுக்க போகுதுன்னு. மலத்திலிருந்து இன்ஃபெக்ஷன்ஸ் எதா இருக்கா, அமீபா இருக்கா, அல்லது குரோன்ஸ் டிசீஸ் இருக்கா, இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ் இருக்கா, இது மாதிரி எல்லாமே வந்து அதை தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து இவர் கீமோதெரபி பண்ணியிருக்காரா அப்படிங்கிற விஷயமும் தெரியும். என்னென்ன மெடிசன்ஸ் இவர் எடுத்துட்டு இருக்காரு, எல்லா விஷயங்களும் இதில் தெரிய வரும். இந்த ஸ்டூல்ஸ் பரிசோதனையின் மூலமாக இவருடைய ஹெல்த் ஸ்டேட்டஸ், உடல்நிலையை முழுவதுமாக அறிந்து கொள்ள முடியும். அப்படிங்கிறதுனாலதான் இந்த பூப் சூட்கேஸ் கலாச்சாரம் உருவாகியது. மற்ற ஊர்ல எல்லாமே கிடையாது. பூப் சூட்கேஸ் நடைமுறையை பின்பற்றுகின்ற இன்னொரு அதிபர் வடகொரியாவினுடைய கிம் ஜாங் அன் அவர்கள்தான். இந்த அலாஸ்காவில் நடந்த இந்த கூட்டம், இந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், நம்மை பொறுத்தளவில் எப்படி ஒரு தனி மனிதன், ஒரு அதிபரனுடைய பாதுகாப்பு இவ்வளவு தூரம் உறுதி செய்யப்படுகிறது. ஆனால் அதே சமயத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள், உக்ரைன் ஆகட்டும், காசாவாகட்டும்,
இறந்து கொண்டிருக்கின்றார்கள். இது தடுக்கப்பட வேண்டும். பொதுமக்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும். அதிபர்களுடைய பாதுகாப்பு ஒரு புறம், அவருடைய பிரைவசி என்று சொல்லப்படுகின்ற அந்தரங்கம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அதே சமயத்தில் சாமானிய மனிதனுடைய பாதுகாப்பும் அந்தரங்கமும் பாதுகாக்கப்பட வேண்டும்.